இன்றைய நாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நியூயார்க் டிசிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் சவுதி அரேபியாவுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி படையினருக்கும் இடையிலான சண்டைகள் இன்றைக்கு இன்னும் ஒரு திசையை நோக்கியும் உச்சம் கண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் இன்றைய நாள் சவுதி அரேபியாவின் மீது பலத்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. கூடவே ஜோர்டானுடைய நிலைகள் மீதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்பதாக இன்றைக்கு அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து கணிப்பீட்டின் ரிசல்ட்டுகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பயணிக்கிற இந்த தருணத்தில் ஈரான் மீதான அமெரிக்க யுத்தத்தினுடைய அமெரிக்க மக்களின் மனோநிலை என்ன என்பது தொடர்பான செய்திகள் தான் இன்றைய நாள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பீட்டில் 76% அமெரிக்கர்கள் நாம் எதிர்பார்த்ததை விட ட்ரம்பினுடைய நிர்வாகம் மிகவும் சவாலாக ஈரானுடைய யுத்தத்தை எதிர்கொண்டிருக்கிறது, நினைச்ச மாதிரி ஈஸியா நடக்கல, அது மிகப்பெரிய சவாலானது ஈரானை வீழ்த்துவது என்று 76% அமெரிக்கர்கள் நம்புகிறார்கள் என்று கருத்து கணிப்பீடு சொல்லுகிறது. இது ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. கடந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதைவிட கீழ்நிலையில இருந்த மக்களுடைய மனோநிலை இப்பொழுது இன்னும் மேலே வந்திருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய நவம்பர் மாத தேர்தல் என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிக மிக சவாலானதாக மாறப்போகிறது. குறிப்பாக ஜூலை மாதம் 22 தொடக்கம் 24ஆம் தேதிகளுக்கு இடையில சிபிஎஸ் நியூஸ் அதே போன்று யூகோ நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புல பதிலளித்த மக்கள்ல 20% பேர் யுத்தம் எதிர்பார்த்தபடி நடந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். வெறும் 20% தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தாக்குதலுக்கு ஆதரவாக பேசியிருக்கக்கூடிய சூழல்ல 4% பேர் அது எதிர்பார்த்ததை விட எளிதாக ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு அப்படின்னு நம்பி இருக்கிறாங்க. அமெரிக்காவிலும் இப்படி 4% பேர் இருக்கிறாங்க. இந்த 4 விதமா பேசுற 4 பேர் சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்பர் 1 மடையர்கள் 4% பேர் இருந்திருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கும் போதே தெரியுது. அதனாலதான் அந்த 4% பேர் நினைச்சதை விட எளிதாக ஈரான் வார ஜெயிச்சிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. இப்ப கேட்டா ஹாமனிய கொன்றதுனால ஈரானே அமெரிக்கா தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் இந்த 4% பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்னு பார்க்கிறதுக்கே தெரிகிறது. இதே நேரத்தில் 58% பேர் நடந்து வரக்கூடிய மோதல்களை நிச்சயமற்றதாக கருதுகிறார்கள். இது எப்படி போய் முடியும்னு எங்களால் சொல்ல முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். 57% பேர் இந்த அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் விரக்தியை தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் தேவையா என்கிற விதமாக கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அதே நேரம் 36% பேர் அவநம்பிக்கையை வெளிப்படுத்த 19% பேர் மட்டுமே நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை நாங்க நம்புறோம், ஏதாவது ட்ரம்ப் பண்ணுவாருன்னு சொல்லி வெறும் 19% பேர் தான் நம்புறாங்கிறத பார்க்க முடிகிறது. எனவே அமெரிக்காவினுடைய யுத்தம், ஈரான் மீதான தாக்குதல்கள் இராணுவ ரீதியாகவும் தோற்று வியூக ரீதியாகவும் தோத்து போய் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை மேசையில ராஜதந்திர ரீதியாகவும் தோல்வி அடைந்து கடைசியில மக்கள் மனங்களிலும் தோல்வி அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு சுருக்கமாக கருத்து கணிப்பிலே வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ட்ரம்புடனான பேச்சுவார்த்தைகள்ல முதன்மையாக ஈரான் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தான் இருக்க போகிறது என்கிறார் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்புங்கிறது 8வது தடவையாக இந்த 2வது தடவை அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு நடைபெறுகிறது. இந்த நிலையில தான் இந்த சந்திப்புல ஈரானுடைய பேச்சுக்களை முதன்மை நோக்கமாக அவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாம இஸ்ரேலுங்கிற பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட பகுதியை பாதுகாப்பதும் அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எனவே அதுக்காக நாங்கள் எதையும் பண்ணுவோம் என்று கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஈரானுடனான ஒப்பந்த விவகாரத்தில் வலிக்கு எடுத்துக்கொள்வாரா என்கிற கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா இந்த யுத்தத்திலிருந்து எப்படியாவது வெளியேறணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து அமெரிக்கா யுத்தம் பண்ணணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இஸ்ரேல் இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவாரா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்பதை
இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் நாம் பார்க்க முடியும். எனவே பேச்சுவார்த்தை தோல்வியா வெற்றியா என்பதை நாளை நாம் பார்த்து விடலாம். இதற்கு மத்தியிலே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய முக்கியமான தளபதிகள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு ஊடக சந்திப்பு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. ஆக்சியோஸ் இது தொடர்பான பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் கடுமையான தாக்குதல்களை மீண்டும் ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்த இருக்கிறாரு என்று செய்திகள் சொல்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல, அதுக்கு மாற்றமான ஒரு முக்கியமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானுடன் மிக ஆழமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கல என்று சொன்னா நாங்கள் உச்சகட்டமான ஆழமான தாக்குதல்களை ஈரான் மேல நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த பேச்சுக்களுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி சொல்லி வந்த ஒன்றுதான், ஈரான் கெஞ்சுது, கதறுது, காலில் விழுவுது, எங்க கிட்ட யுத்தத்தை நிறுத்துங்க, சமாதானமா போவோம்னு கேட்கறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா உலகத்துக்கே தெரியும் ஈரான் கெஞ்சவே இல்லை, ஈரான் வலுவாக நிற்கிறது என்று. இந்த நிலையில ஈரான் கெஞ்சல, அமெரிக்கா தான் யுத்த நிறுத்தத்தை வேண்டி நிற்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, ஈரானுக்கு எதிரான இந்த 2 வார கால 2ஆம் கட்ட தாக்குதல்களையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்க அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக ஆக்சியோஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் குறைஞ்சிருச்சு, ஈரானுக்கு அடிக்கிற வெப்பன்ஸை நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், ஆனா ஈரான் மாறி அமெரிக்க ஆதரவு பெற்ற அரபு நாடுகள் மேல அட்டாக் பண்றாங்க, அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்குரிய டிஃபென்சிவ் ஏவுகணைகள் நம்ம கிட்ட கிடையாது, ரொம்ப குறைஞ்சிருச்சு. எனவே நம்ம அவங்களுக்கு அடிக்க நம்முடைய நட்பு நாடுகள் மேலையும் நம்முடைய நட்பு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் மேலையும் கடும் தாக்குதல்களை அவர்கள் நடத்துவார்கள். இதை தவிர்க்கணுமாக இருந்தால் இந்த யுத்தத்தை நிறுத்துங்க, நம்ம கிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்க முடியும். எனவே அமெரிக்கா இதிலே ரொம்ப அடி வாங்குறாங்க, பின்வாங்கி இருக்கிறாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில் சவுதி அரேபியா, ஜோர்டான், ஈராக் ஆகிய பகுதிகளில் இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விமான தாக்குதல்களை ஈரான் நடத்தவில்லை. ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஈராக்குக்குள்ள இருக்கக்கூடிய கதாய்பு ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இன்னும் சில அமைப்பினரும் தான் நடத்தி இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியாவுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் படைப்பிரிவுக்கும் இடையிலான சண்டையில யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கு ஆதரவாக அன்சாருல்லா என்று சொல்லக்கூடிய ஹவுதீஸ் படைப்பிரிவுக்கு ஆதரவாகத்தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இதுல ஜோர்டான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பெரிய தாக்குதல்களாக இல்லை, ஓரளவுக்கு குறைவான தாக்குதல்கள் தான். அதே நேரத்தில் ஈராக் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களும் ஓரளவுக்கு குறைவான தாக்குதல்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியா மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தான் பலம் வாய்ந்த தாக்குதல்களாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, சவுதி அரேபியா இந்த ஹொர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு பெரிய இழப்பெல்லாம் அதுல கிடையாது. ஏன்னா சவுதி ஹொர்முஸ் வழியாக பிசினஸ் பண்றதை விட ரெட் சீல பண்ற பிசினஸ் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு 2 பக்கமும் கடல் இருக்கிறது. ஒரு பக்கம் ஹொர்முஸால் அவங்க பண்ணுவாங்க, கிழக்கு பக்கமாக யான்புல இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோலிய வளங்களையும் கொண்டு மீண்டும் அவங்க அப்படியே ரெட் சீ வழியாக பிசினஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்த நேரத்தில் இப்பொழுது ஹவுதீஸுக்கும் சவுதிக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டையில 2019 பிறகு முதல் தடவையாக இன்றைய நாள் ஹூத்திகளும் ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான படைப்பிரிவுகளும் இன்றைக்கு செங்கடல் நகரமாக இருக்கக்கூடிய யான்புவோடு இணைக்கக்கூடிய பல முக்கியத்துவம் வாய்ந்த சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் பைப்லைன்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில நிறைய ட்ரோன் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று எண்ணிக்கையை கூறாமல் யமனுடைய ஹூத்தி படைப்பிரிவின் ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி எடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். 2019 பிறகு முதல் தடவையாக இப்படி யான்புக்கு எண்ணெய்களை கொண்டு செல்லக்கூடிய குழாய்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹூத்தியினுடைய படைப்பிரிவு. இந்த யான்புக்கு கொண்டு செல்கிற நாட்டினுடைய கிழக்கு எண்ணெய் வயல்கள் இருந்து போகக்கூடிய குழாய்கள் வழியாக போகக்கூடிய எண்ணெயினுடைய அளவை நீங்க பாத்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர் தூரத்துக்கு சவுதி அரேபியா இந்த பைப் லைன்களை அடிச்சிருக்கிறாங்க, செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சவுதிக்குள்ள பெரிய பெனிஃபிட்டா இது பார்க்கப்படுகிறது. ஹொர்முஸ் மூடினாலும் சவுதி ஹொர்முஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
எண்ணெய் வயல்களில் இருந்தே குழாய் வழியாக 1200 கிலோமீட்டருக்கு பெட்ரோலிய பொருட்களை கொண்டு போய் யான்புல இருந்து கடல் வழியாக ரெட் சி வழியாக அவங்க பிசினஸ் பண்றாங்க. இந்த நிலையில தான் அந்த குழாய்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹொர்முஸ் ஓபனாக இருக்கக்குள்ள இந்த குழாய் வழியாக ஒரு நாளைக்கு 10 லட்சம் 1 மில்லியன் பேரல்கள் அளவுக்குண்டான கச்சா எண்ணெய்களை க்ரூட் ஆயில அவங்க பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஹொர்முஸ்ல பிரச்சனை வந்ததற்கு பிறகு அவங்க முழுவதுமாக ரெட் சீல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மற்ற அரபு நாடுகள் குவைத், பஹ்ரைன், யுஏஇ உள்ளிட்ட பல அரபு நாடுகளுக்கு பெட்ரோலிய பிசினஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஹொர்முஸ் மட்டும்தான் அவங்க நம்பி இருந்ததுனால அவங்களுக்கு பண்ண முடியாமல் இருந்தது, இவங்க மட்டும்தான் பண்ண வேண்டி இருந்தது. அதனால இந்த பகுதிகளில் இருந்து யான்புக்கு மொத்தமாக சவுதி அரேபியா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேரல்களை குழாய் வழியாக அனுப்பினவங்க இந்த பிரச்சனைக்கு பிறகு 50 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெயை ஒரு நாளைக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு பெரிய பிசினஸ் யாருக்கு நடந்ததுன்னு கேட்டா சவுதி அரேபியாவுக்கு. அந்த 50 லட்சம் பேரல் பிசினஸ் கனவுல தான் இன்னைக்கு மண்ணை வாரி போட்டிருக்கிறாங்க ஹூத்தி படைப்பிரிவினர். மிக கடுமையான தாக்குதல்கள் குழாய்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் கச்சா எண்ணெய் குழாய்கள் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவினரும் இந்த தாக்குதலில் இணைந்து கொண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். சவுதி அரேபியா விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்க இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பதிலடியை பொறுத்தவரை ஒன்ன புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா, அந்த பதிலடியால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம். யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸை இலக்கு வச்சு அடிச்சாலும் சரி, அல்லது ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினாலும் சரி, இதனால அவங்களுக்கு என்ன நஷ்டம்? அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவங்க திரும்பவும் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் குழாய்கள் மேல அட்டாக் பண்ணுவாங்க. சவுதி அரேபியாவுடைய அரம்கோவுக்கு ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க. இந்த தாக்குதல் நடத்தும் போது சவுதியினுடைய ஈரலாக இருக்கிற எண்ணெய் வியாபாரம் மொத்தமாக முடங்கி போகிறது. எனவே எது எப்படி நடந்தாலும் சவுதி அரேபியாவுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து